இன்னைக்கு பாட்டி இன்னைக்கு என்ன சமையல்? வெங்காய சாம்பாரும் ஜீரா ரசமும் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? மறுபடியுமா? போர் அடிச்சுட்டு. சரி, இன்னைக்கு புதுசாக தாளக குழம்பு ஒன்று பண்ணுறேன். திருவாதிரை வருது இல்லையா, அதை களிக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுவான். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அது பண்ணி காமிக்கிறேன். அதை அப்படியே ஆடிச்ச வரைக்கு அரிசியும் பருப்பும் பொங்கல் சாதம் பண்ணுவாள். அந்த பொங்கலுக்கு இந்த தாளகம் பண்ணுவாள். சாப்பிட்டு பார்க்கலாம். தாளக குழம்புக்கு ஒரு கோழி சாமானிய அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பெருஞ்சட்டியில் போட்டு நல்லா வெடிக்கிறது. வெடிச்சு பொறிஞ்ச உடனே எடுத்துட்டு சட்டியில் ஒரு ஸ்பூன் தேங்காய், நிறைய வேண்டாம், ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றாது. போட்டு வச்சிருக்கிற சாமான்கள் முதல்ல ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, நாலு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, எல்லாம் கொஞ்சம் செவந்த உடனே குழம்புக்கு வேணுங்கிற மிளகாயை ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த குழம்பு வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணேன். அதனால் ஒரு 10-12 மிளகா வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக இருந்தால் போதும், ஐயா வைக்காது. தேங்காய் எண்ணெய் தான் வறுக்கணுமா பாட்டி? ஆமாம், அதுதான் வாசனை. இது எடுத்துட்டு நல்லா செவந்து போகணும். இதை எடுத்துக்கிட்டு இதில் நல்லா 1 கப் தேங்காய் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சிவப்பாக வறுக்கணும். அது இப்போ கையில் வைக்காதமோ சிம்மிலியை வச்சு நல்லா சிவப்பாக வறுத்து வறுக்கணும். அப்பா வந்தால் தான் அந்த குழம்போட வாசனை இருக்கும். இதுக்கு நான் பருப்பெல்லாம் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காயும் மசாலா சாமான்லாம் வறுத்து வச்சு விடுவேன். தேங்காய் நல்லா சிவந்துட்டு இந்த அளவுக்கு சிவந்தா போதும். திருவாதிரை எம்டி காலம் மசாலா இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு நேரம் இருக்காது. அதனால் நான் வெளியில் சாயங்காலமே இதெல்லாம் வறுத்து வச்செல்லாம் பண்ணி வச்சுருவேன். அடுப்பை வச்சுட்டேன். நல்லா கவுனி வச்சு தேங்காய் எடுத்த மசாலாவோடு தேங்காயும் போட்டு
மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நீட்டாக அரைக்கலாம். அடுப்பில் காயெல்லாம் வேக போடலாம். குழம்புக்கு வேணுங்கிற காயெல்லாம் வேக போடலாம். கட்டி வச்சுட்டு அதில் பண்ணிக்கலாம். தண்ணி சூடான உடனே முதல்ல அடியில் உருளைக்கிழங்கு முட்டை, பீன்ஸ், அவரைக்காய், வாழைக்காய், கேரட், இதெல்லாம் அடியில் போட்டுட்டு மேலே பரங்கிக்காயும் பூசணிக்காயும் கத்திரிக்காய், கடலக்காய், மாவக்காய், பட்டாணி, இது வேணுங்கிற மஞ்சள், ஒரு பொரி வெந்த உடனே பொரி கொஞ்சம் வெந்த உடனே அதுக்கு வேணுங்கிற உப்பு போடணும். காய் நல்லா கொதிச்சு வெந்துன்னு இருக்கு. இப்போ இதுக்கு வேணுங்கிற தேவையான உப்பு போட்டுட்டு அதை திருப்பி கொடுக்கலாம். காயை காயை நல்லா திருப்பி கொடுத்துட்டு நல்லா பழைய வேகணும். காயெல்லாம் வேகத்துக்குள்ள வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வரலாம். அதில் பொடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணலாம். இந்த வறுத்த மசாலா சாமானை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வைக்கணும் நைஸாக. இந்த குழம்புக்கு தேவையான புளி பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி காயெல்லாம் நல்லா வெந்த உடனே அதில் விடணும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு. காயெல்லாம் நல்லா குழைச்சி வந்துருக்கு. இந்த புளி ஜலத்தை ஊற வச்ச ஜலம் 2 டம்ளர் ஜலம் வச்சுக்கிட்டு வேக வச்சு சேப்பங்காய்க்கு கூட ஆசைப்பட்டேன். நல்லா சேர்ந்து புளி பட்டு அவசரமாக கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இந்த நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிறது. இந்த அரிசி வச்ச மசாலா சாமானெல்லாம் அதை அரிசியில் கலந்துடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கிறோடு குழம்பு நல்லா கெட்டியாயிடும். கடைசியாக கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம். தாவா குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி. அடுப்பு அணைச்சிட்டு தாளிச்சு போட்டதுக்கு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தாளிச்சு போட்டது வெறும் கடுகு மட்டும்தான் தாளிச்சு போடணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு அதில் போடணும். கடுகு நல்லா வச்சுட்டு
போட்டு குழம்புல போட்டு இப்போ தாளக குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லவும்.